வந்து பெரிய அளவில் வேலுப்பிரபாகரன் சாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். பிரபாகரன் அது தெரியாது. அப்புறம் பக்காவா அவர் மாதிரியே நடிச்சு காட்டுவார். என்கிட்ட ஐட்டம் இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்தியல் தான். அது ஒண்ணுதான் பெண்டிங்கா இருந்தது. அதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தவர் வேலுப்பிரபாகர் சார். கேமராக்கு வழக்கம் போட தேங்காய் சுத்துனாங்க. சுத்தணும்னு பிரபாகர் சார் யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுத்துங்கப்பா, புகை லென்ஸ்ல அடிச்சுட்டா படம் சரியா வராதுப்பா அப்படின்னாரு. இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசியில நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இப்ப கூட ரீசெண்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க. எனக்கு கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. நம்ம நடிக்கிற ஒரு படம், அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்ல, ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ 3 மாசம் கழிச்சு போட்டு போடு, இத்தனை நாள் ஓடுந்தே பெருசுன்னு உனக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு வேலுப்பிரபாகர் சாருக்கு நான் போன் பண்றேன். இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு அவருடைய நம்பர் இருந்தது. போன் பண்ணேன். பிரபாகர் சார் கொஞ்சம் தைரியமா இருக்கும்னா, சார் எனக்கு என்ன சார், அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் நீங்க சொல்லிட்டீங்க. ஆமீர் கான் பிகேன்னு பண்ணது அந்த டீம்ல இருந்து இவர்கிட்ட பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கெடுபடி ஆயிடுச்சு. நம்ம நினைச்சத சினிமால சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சென்சார் ஆகி நெட்ஃபிளிக்ஸ்ல அன்னபூரணி படத்தை தூக்குறாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும், எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டராக முடியும் அப்படின்ட்டு. கையில் கயிறு கட்டி இருக்கிறவங்க கூட இருப்பாங்க, அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான். ஏன்னா கடவுள் நம்பாம தான் கயிறு கட்டியிருக்காங்க. எனக்கு நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னாரு, வேலுப்பிரபாகரனுடைய உதவியாளர்னு சொன்னோன்னு அவருக்கு நான் படம் நடிச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் பெரிய அளவில் வேலுப்பிரபாகரன் சாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். பொதுவாக பெரியாரிஸ்டுகள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. அவங்கெல்லாம் எப்பவுமே ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க. எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது. அதையும் தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு பேசுவேன் மேடையில, பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே. ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு யூடியூப் அங்க இங்க எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி, இது சம்பந்தமான யூடியூப் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியால. அப்ப எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலையறாங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்றேன், நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் எந்த பண்பாடு கலாச்சார நாகரிகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இன்னும் மனுஷனை கொண்டுகிட்டு இருக்கிறான், பாலஸ்தீனத்து மேல குண்டு போட்டுருக்கிறேன். இன்னும் பண்பாடு கலாச்சார நாகரிகம் எல்லாம் வளர்ந்துருச்சா? என்ன உடை அணிஞ்சுக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரிகமா? என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாம இருக்கிறானோ அன்னைக்கு தான் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மலர்ந்ததாக அர்த்தம். அது வரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்ல. எனக்கு இங்க இன்னொரு ஒரு விஷயம், நான் ஒரு 10 வயசுலேருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகன். அவருடைய படங்கள்ல எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறைய இருக்கும். அவரும் கடவுளை பற்றி பாடியிருக்காரு. ஆனா அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அதிகமா இருக்கு. பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்கள்ல நிறைய இருக்கும். அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். பிரபாகரன் அது தெரியாது. அப்புறம் பக்காவா அவர் மாதிரியே நடிச்சு காட்டுவார் என்கிட்ட. அப்படி இருக்கையில அதுல இருந்து விலையை நானுக்கு மிச்சம் மீறி இருந்த ஒரே ஐட்டம் இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்தியல் தான். அது ஒண்ணுதான் பெண்டிங்கா இருந்தது. அதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தவர் வேலுப்பிரபாகர் சார் தான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம், எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது. பொருளாதார சார்ந்து இல்லை, அதெல்லாம் நல்லபடியா இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறன் அவர்கள் ப்ளூ சட்டை மாறன் சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்க நடந்துக்குவேன். இதுக்கே ஒரு வாய் தரீங்களா, புரட்சி தமிழன் பேரை மட்டும் வச்சிருக்காரு. தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையில தகுதியானவன் இல்லை. இனமுரசுங்கிறது கொஞ்சம் நியாயம்.
அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது. அப்பப்ப ஆஃப் பண்ணிக்குவேன். எங்க ஆஃப் பண்ணணும் எங்க கொட்டணும்னு தெரியும். இருந்தாலும் பெரியாரிய மேடைகள்ல தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கும். அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு. சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறைய விஜயகாந்த வச்சு, சரத்குமார் வச்சு, என்ன வச்சு, பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு. அவர் பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுல வந்து ஜிஎம் குமார் தான் டைரக்டர். அநேகமா கதிர் சார் எல்லாம் அதுல அசிஸ்டண்டா இருந்திருப்பீங்க இல்லையா? அதுல வந்து ஒரு லிவிங்ஸ்டன், விஸ்வம் எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு மாடர்ன் டீம். அந்த புதுசா பாக்யராஜ் சார் கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும். ஆமா, ஜீன்ஸ் லூசா ஒரு ஜிப்பா ஒரு ஜோல்னா போய் அது இருந்தா ஆர்ட் பிலிம் எடுக்கிறவங்க. அப்போ அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி இது பிக் பாக்கெட் 1988. 1987 அமெரிக்கால என் தங்கச்சி இருக்கிறாங்க. அங்க போயிருந்தேன். அங்க போயிட்டு சிகாகோல இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு சின்ன கிராமம், இதாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊரு அப்படின்னாங்க. அதோட பார்த்துட்டு போல. அவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க. அதுல இப்ப பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. அவர் கண்டுபிடிக்கல, லூயி பிரதர்ஸ்ங்கிறாங்க, என்னமோ. சரி, தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிறது சினிமாக்கு வந்து ஒரு ஆரம்பிச்சு வச்சவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய கிராமத்துக்கு போனா ரொம்ப சின்ன கிராமம். அதுல அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது. அவருடைய சிலை ஒண்ணு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோட பார்த்துட்டு, அப்பா நம்ம சோறு திங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல நயாகரா போயிட்டு வந்தேன். இது 87. 88 தான் இந்த பிக் பாக்கெட் வந்து கேமராக்கு வழக்கம் போட தேங்காய் சுத்துனாங்க. சுத்தணும்னு பிரபாஸ் சார் வந்து, யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுத்துங்கப்பா, புகை லென்ஸ்ல அடிச்சுட்டா படம் சரியா வராதுப்பா அப்படின்னாரு. சரி, எங்கடா ஒரு டைப்பா பேசுறாருன்னு சொல்லிட்டு ஷாட்டுக்கு நடுவில், என்ன பிரபாகர் சார் அப்படின்னா, சார் கேமரா கண்டுபிடிச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊர்ல தென்னை மரமே கிடையாது சார். அவன் கண்டுபிடிச்சு அனுப்புனா இங்க வந்து தேங்காயை சுத்துறாங்க சார். ஏதாச்சும் ஒரு பிளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுத்தினா நியாயமா இருக்கு சார். எனக்கு போன வருஷம் தான் அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம். உண்மையிலேயே அங்க தென்னை மரம் இல்ல. கரெக்டா இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் பிரபாஸ் சார் கிட்ட உட்கார்ந்து ஷூட்டிங் கேப்ல வந்து இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கல. எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசினது எல்லாம் தொகுப்பா கடவுள்னு ஒரு சின்ன புஸ்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா, தலைப்பு கடவுள். அதனாலதான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து, நீங்க படிச்சு பாருங்க சத்யராஜ் சார், படிச்சு பார்த்துட்டு நீங்க என்னன்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு. படிச்சு ஒரு 2-3 நாள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன். நம்ம பிசினஸ் பார்ட்னர் ஆச்சே கடவுள். பல வருஷமான பிசினஸ் பார்ட்னர். பரீட்சையில பாஸ் பண்ணா மொட்டை அடிச்சிருக்கேன். அதுல வந்து சும்மா பாஸ் ஆனா மருதமலை மட்டும், என்ன எங்க ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம். 60 மார்க்கு மேல வாங்கினா மருதமலை அண்டு பழனி, நிறைய வாங்கினா மருதமலை, பழனி, திருப்பதி, இப்படி எல்லாம் டீல் பேசி இருக்கிறோம். அப்ப நான் நடிச்ச படம் ஒன்னா உனக்கு இது பண்றேன் அது பண்றேன் நல்லா பேசி, நம்ம ஒரு பிசினஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்கிறக்கா இல்லன்னு சொன்னா நைட்டு தூங்கும்போது வந்து கண்ணை குத்திட்டு எங்கப்பா போறது அப்படிங்கிற ஒரு பயம். படிச்சுட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு பார்த்தோன்னா சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிருச்சுங்க. இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசல வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இப்ப கூட ரீசெண்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க. எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது. எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப இதுல இருந்து வெளியே வந்தோடனே வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது. அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க. எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. நல்ல நாள், கெட்ட நாள், ராகால, யமகண்ட, அஷ்டமி, நவமி, நோன்பு, குட் ஃப்ரைடே, பேட் ஃப்ரைடே, 13ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், இது எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது. நான் தான் சொல்லுவேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்கிறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேல்தான் நம்பிக்கை இருக்கு ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தா நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான். அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான். இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு. ஜாதி மத ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க. பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க. இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம்.
என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில, ஜாலியா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாம ஜாலியா இருக்கு. ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காவது ஒரு பகுத்தறிவாளரா இருங்க, வேற எதுக்காக வேண்டாம். சமூகத்தை திருத்துறதுக்கு, சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டு, நம்மளுக்கு அந்த வேலை. நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும். ஒண்ணும் இல்ல, நம்ம நடிக்கிற ஒரு படம், அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்ல, ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ 3 மாசம் கழிச்சு போட்டு போட, இத்தனை நாள் ஓடுந்தே பெருசுன்னு உனக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டீங்கன்னா எப்படி ஓட அந்த படம், நீ மறுபடியும் ஒரு தடவை பாட அந்த படத்தை. ஆகையினால் நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது எப்படின்னா, ஒரு வார்த்தை இடையில போடுவோம், எப்படியாவது பரீட்சையில பாஸ் பண்ணும், படிச்சா பாஸ் பண்ணுவேன், எப்படியாவது வியாபாரத்துல லாபம் வரணும், நல்லபடியா கவனிச்சுன்னா லாபம் வரும், எப்படியாச்சும் என் படம் ஓடணும், நல்லா எடுத்தா ஓடியா, இதை எடுக்கலையே. அப்புறம் அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன்னா, வேலு பிரபாகர் சாருக்கு நான் போன் பண்றேன், இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு அவருடைய நம்பர் இருந்தது. போன் பண்ணோன்னா நம்ம பொதுவா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்றதுக்காக பேசுவோம் இல்லையா. பிரபாகர் சார், நம்ம உதாரணமா என்ன சொல்வோம், இப்படித்தான் எங்க பெரியப்பாக்கு 3 தடவை பைபாஸ் நடந்திருக்குது, அவங்களுக்கு 2 தடவை நடந்திருக்குது, எல்லாம் ஜாலியா இப்ப வாக்கிங் போயிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக போன் பண்ணி அவரை மனசை தேத்துறதுக்காக போன் பண்றேன். போன் பண்ணி பிரபா சார் கொஞ்சம் தைரியமா இருக்கும்னா, சார் எனக்கு என்ன சார், நான் வந்த வேலை, நான் பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பியாச்சு சார், என்னால முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார், இனி என்ன சார், இருந்த என்ன போனா சார், சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னாரு. ஆடிட்டேன் நான், என்னடா இந்த மனுஷன் சர்ஜரிக்கு போறாரா இல்ல வேற எங்கேயும் தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா, இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா, அந்த தெளிவுக்கு காரணம் மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரரா இருக்கிறதா. அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் நீங்க சொல்லிட்டீங்க, ஆமீர் கான் பிகேன்னு பண்ணது அந்த டீம்ல இருந்து இவர்கிட்ட பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது. வேலு பிரபாகர் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள், வெங்காயம் படத்து டைரக்டர், நம்ம தோழர் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கெடுபடி ஆயிடுச்சு. நம்ம நினைச்சதை சினிமால சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சென்சார் ஆகி நெட்ஃபிளிக்ஸ்ல அன்னபூரணி படத்தை தூக்குறாங்க. அப்போ நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமா தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுகள்லாம், டீமுகள்லாம் சூப்பரா ரெடியாகி யூடியூப் சேனல்ல பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அது விவாத மேடையில எல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம தோழர் மரிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒண்ணு பேசுறதுக்கே வழி இல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்டுகள் நம்ம யூத்தா நிறைய பேர் களத்தில் இறங்கிட்டாங்க. அதனால இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோசியல் மீடியாவை நம்ம பலமா கைப்பற்றி, ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அது கிடையாது. அந்த சோசியல் மீடியா மூலமா ஐயாவுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும். என்னுடைய முறையில் நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்றேன். நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை. தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும். எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும்னா நீங்க ஒரு பெரியாரிஸ்டா இருந்தா தான் முடியும். அதனால சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டா இருந்தா வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கலாம். அந்த பாதையை எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி, அவர் என்னை விட 2 வயசு சின்னவர், வேலு பிரபாகரனுக்கு இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு குடும்ப சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரி ரேஷனல் திங்கிங்குள்ள போறது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அது ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் உணர்ந்திருப்பாங்க. அவருக்கு ஆதரவா இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.